பனி மண்டலத்துக்குள்ள இருக்கிற வேடன் அதுல இருந்து வெளியே வராம இருக்க பொம்மி அங்க அரண்மனையில காவலுக்கு இருக்கா. அதனால உனக்கு என்ன சங்கடம் இருந்தாலும் இனி நீ என்ன கூப்பிடு. நானும் உனக்கு ஒரு அக்கா மாதிரி தான். நான் உன் முன்னால வந்து நின்று உனக்கான ஆறுதலையும் அதுக்கான தீர்வையும் நான் கொடுப்பேன். நீங்க வரது எனக்கு சந்தோஷம். அண்ணா, பொம்மி அக்கா என்னை பார்க்க வரமாட்டாங்களா? ராணி, உன்னோட சங்கடம் என்னன்னு எனக்கு புரியுது. உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்காக தான் நானும் பொம்மியும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கோம். அதனால இந்த சங்கடம் தீர்ற வரைக்கும் நீ பொம்மியை சந்திக்க முடியாது. இனி உனக்கு எப்பவுமே பொம்மி மாதிரி பக்க பலமா நான் இருப்பேன் ராணி. நீ எதுக்கும் கவலையோ சங்கடமோ கோவமோ படவே கூடாது. நீ இப்போ நிறமாச கர்ப்பிணி. உனக்கு எப்போ வேணாலும் பிரசவம் நடக்கலாம். அதனால சந்தோஷமா இரு. நானும் பொம்மியும் உனக்கு எப்பவுமே துணையா இருப்போம். ஏய் ராணி, நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி உன் குரல் கேட்டுச்சு. அம்மா, நீ யார்கிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்த? என்ன இது? தாடிக்காரன் கண்ணுக்கு இவங்க தெரியலையா? எதிரிலேயே நின்னுகிட்டு இருக்காங்க. ராணி, நீ பயப்படாத. நான் யாரு கண்ணுக்கு தெரியணும்னு நினைக்கிறேனோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன். அதே மாதிரி என் குரலும் மற்றவங்களுக்கு கேட்காது. அதனால உன்னை தவிர இப்ப நான் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். நான் பேசுறதும் உங்க வீட்டுக்காருக்கு கேட்காது. ராணி, நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எங்கேயோ பாத்துட்டு இருக்க. யோ, என்னயா நீ புதுசா வந்து கேட்டுனுக்குற? நான் வேற யாராண்ட பேச போறேன்? எனக்கு பொம்மி அக்கா ஞாபகம் வந்துச்சு. அதான் அவங்க போட்ட முன்னாடி நின்று பேசினுக்கிறேன். பார்த்திபனோட மறுபிறவியா நான் உன்னை பார்த்ததும் எனக்கு பார்த்திபன் ஞாபகம் வந்துருச்சு. பார்த்திபா, காலமும் ஜென்மமும் நம்மள பிரிச்சிடுச்சு. உன் கூட இருந்த வசந்தமான நாட்கள் இன்னும் கூட என் மனசுக்குள்ள பசுமையா இருக்க. சரி சரி, நீ பொம்மி போட்டோவை பார்த்து பேசுனதெல்லாம் போதும். அப்புறம் நீ வேற கோவில், விரதம், பரிகாரம், நேர்த்தி கடன் உன்னையும் பாப்பாவையும் நீ ரொம்ப பாடா படுத்திட்ட. அதனால 2 பேரும் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. சரி, வரேன். பாப்பா, பொம்மி அக்காவை கொன்னவங்க தான் உன்னையும் கொல்ல பாக்குறாங்க. அவங்க மட்டும் யாரு என்னான்னு தெரிஞ்சா மொத்தமா கொன்னு போட்டுட்டு உன்னை பெத்த அந்த தாடிக்காரனாண்ட குத்துட்டு நான் போய் ஜெயில கூட உட்கார்றதுக்கு தயாராகிறேன். ஆனா அவங்க யாருன்னு சம்யுக்த அக்காவும் சொல்லல, பொம்மி அக்காவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னாத்துக்கோசரம் மறைக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பொம்மி அக்கா தான் என்னாண்ட சொல்ல வேணான்னு இவங்களாண்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கும் சரி இவங்களுக்கும் சரி எனக்கும் உனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயம். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னாண்ட சொல்லாம மறைக்கிறாங்களே. இப்ப ராணி கிட்ட வந்து பேசும்போது அவ ரொம்ப நார்மலா தான் இருக்கா. அப்புறம் எதுக்காக அந்த குடுகுடுப்புக்காரன் அப்படி பயந்து ஓடுனா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம்
நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம். மேனேஜர் நான் கூப்பிடுறேன், வைங்க. ஓகே சார். என்ன குடுகுடுப்புக்காரன் ராணி ரூமை இப்படி பார்த்துட்டு இருக்கான்? ஓ, இத பார்த்துதான் அந்த குடுகுடுப்புக்காரன் ஷாக் ஆகி நிக்கிறாரோ? யோ 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 அந்த குடுகுடுப்புக்காரன் என்னோட ரூமை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி நிழல் உருவம் தெரிஞ்சுது. நானும் அந்த உருவத்தை பார்த்தேன். ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது ராணி மட்டும் தனியா பொம்மை போட்டோ முன்னாடி நின்னுக்கிட்டு நார்மலா தான் பேசிட்டு இருக்கா. ஒருவேளை ராணி நம்மகிட்ட எதையும் மறைக்கிறாளோ? எதுக்காக அந்த குடுகுடுப்புக்காரன் இப்படி பண்ணா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இவன் என்ன குறி சொல்ல வந்துட்டு எதையோ பார்த்து பெயரஞ்ச மாதிரி நிக்கிறானே. அந்த உருவ ராணியோட ரூமுக்குள்ள நிக்கிறத நானும் என் கண்ணால பார்த்தேன். அந்த குடுகுடுப்பக்காரன் அதை பார்த்து தான் ஓடி போயிட்டானோ? அது யாரோட உருவமா இருக்கும்? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. அப்பா, என்னப்பா நீங்க இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் ரொம்ப முடியலையோ? நான் வேணா இஞ்சி கஷாயம் வச்சு தட்டுமாப்பா? இல்லம்மா, ஒன்றும் வேணாம்மா, எனக்கு இப்ப பரவாயில்ல. சரிப்பா, ரொம்ப லேட் ஆகுது, போய் தூங்குங்க. சரிம்மா, நான் போய் படுத்துக்கிறேன், நீ போம்மா. அப்பா, என்ன போக சொல்லிட்டு நீங்க என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சரிம்மா, இதோ நான் போறேம்மா, நீ போம்மா. என்ன அனுப்பிட்டு நீங்க இங்கே நிக்க கூடாது, சீக்கிரமா போய் தூங்கணும். சரிம்மா, சரி, நீ போம்மா, நீ போ. அந்த குடுகுடுப்பக்காரன் பார்க்க கூடாத எதையோ பார்த்து பயந்து போய் தான் அப்படி தலை தெரிச்சு ஓடி இருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அக்கா, அங்க பாரு. அத்தை, மா, அக்கா, அக்கா, என்னம்மா? என்னத்த, என்னாச்சு உங்களுக்கு? எதை பத்தி இவ்ளோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அக்கா, ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலே ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். என்னக்கா, எதையும் மறைக்காம சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்றேன்.
அந்த குடுகுடுப்புக்காரன் எதை பார்த்து அப்படி பயந்து ஓடி இருப்பான்? அக்கா, ஒருவேளை பொம்மி ராணியை பார்க்க வந்திருப்பாளோ? தெரியல தம்பி. ஆனா இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணணும். என்னக்கா? அக்கா, இது சரியா வருமா? எல்லாம் சரியா வரும் தம்பி. நான் நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி தான் சொல்றேன். பரமேஸ்வரா, ஈசனே, 1000 வருடங்களுக்கு மேலாகியும் என்னோட ஆத்மா இப்ப வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்திபன் என் கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக தான் நான் நோன்பு இருந்து தவம் செஞ்சேன். அது என்னைக்கு நிறைவேறுதோ அப்போதானே என்னோட ஆத்மா சாந்தி அடையும். இன்னைக்கு பார்த்திபனோட மறுபிறவியான சித்தார்த்தனை பார்த்தேன். அவரை பார்த்ததுல மனசுக்குள்ள ஒரு நெருடன் இருந்துகிட்டே இருக்கு. பார்த்திபா, உனக்காக நான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா நான் புனித ஆத்மா. சித்தார்த் பார்த்திபனோட மறுபிறவியா இருந்தாலும் அவன் இப்போ மனுஷ பிறவி. ஆத்மாவுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால என் மனசுல இருக்கிற வலிய உங்ககிட்ட சொல்ல வந்த. இந்த பிரபஞ்சத்துல எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். தொடர்ந்து நாம செய்யற புண்ணியத்தால நினைச்ச காரியம் கைகூடும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் போனாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்டது உன்னை வந்து அடைஞ்சே தீரும். அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம், ராணி மூலமா சித்தார்த்துக்குள்ள இருக்கிற பார்த்திபனை நீ வெளியே கொண்டு வரணும். ஈசனே, அதுக்கான காரியத்தை நான் ராணி கிட்ட சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என் ஆத்மா சாந்தி அடைஞ்சதும் எனக்கு இருக்கும் ஆசை ஒன்னே ஒண்ணுதான், உங்க பாதத்துல சரணாகதி அடையணும். என் பாதத்துல சரணாகதி அடைய நினைப்பவர்கள் அனைவரும் அனுகூல்ய சங்கல்பம், பிரார்த்திகூல வர்ஜனம், மகா விஸ்வாசம், கோப்திருத்வவரணம், கார்பண்யம் இதையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது அவங்க என்கிட்ட முக்தி அடைவாங்க. என்னது, ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ண மாதிரியே இருக்குது. தாடிக்காரன் நல்லா தூங்கினுக்கிறான். இதான் சரியான நேரம். சம்யுக்தா அக்கா சொன்ன மாதிரி அந்த ரகசிய அறைக்கு போய் பார்க்கலாம். வேடன் உன் வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை பிறந்து 6வது நாளே அவன் அதை அழிச்சிட்டா நிரந்தரமா புத்துயிர் பெறுவான். அப்படி ஒன்று மட்டும் நடந்துருச்சுன்னா அவனுக்கு நான் கொடுத்த சாபங்கள் எல்லாமே மறைஞ்சிடும். இருட்டில் இருக்கிற வேடன் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்ல, அவன் வெளிச்சத்துக்கு வந்துட்டான் இந்த உலகத்தையே அழிச்சிருவான். ஐயோ, என்ன சொல்றீங்க? அவனுக்கு இம்மாம் பெரிய சக்திக்குதா? நீதான் அந்த வேட ரகசிய புத்தகத்தை படிச்சிருக்கியே. அவன் ஒரு அரக்கன். அப்போ அவன் வெளிச்சத்துக்கு வராம இருக்க என்ன பண்ணும்? அத நீதான் ராணி தடுத்து நிறுத்தணும். அம்மா சக்தி படிச்சவன எப்படி என்னால தடுத்து நிறுத்த முடியும்? மந்திரவாள். ஐயோ, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். வேடனோட மந்திரவாள் இப்போ உன்கிட்ட தானே இருக்க. அந்த வாளை நீ எடுத்துக்கிட்டு அரண்மனை இருக்கிற உலகத்துக்கு போகணும்னு நீ ஆணை போட்டனா
அந்த மந்திரவாள் உன்னை வேடன் இருக்கிற அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடும். பனி மண்டலத்துல நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க வேடனை நீ வெளியே கொண்டு வரணும்னா அந்த மந்திரவாளை வச்சு அந்த பனி மண்டலத்தை நீ உடைக்கணும். அந்த மந்திரவாளால மட்டும்தான் அந்த பனி மண்டலத்தை ஒன்றும் இல்லாம அழிக்க முடியும். அப்படி நடக்கும்போது வேடனும் அவன் கூட இருக்கிறவங்களும் அதுக்குள்ள இருந்து வெளியே வருவாங்க. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? வேடனை வெளியே வராம தடுக்கணும்னு சொல்றீங்க? அவன் அங்க ஐஸ் மாதிரி உறைஞ்சு போய் தானே கிடக்குறான். அவன் வெளியே வந்துடக்கூடாதுன்னு தானே நீங்க காவலுக்கு இருந்தீங்க. இப்போ பொம்மி அக்கா அங்க காவலுக்கு இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல ரகசிய அறைக்குள்ள வச்சுக்கிற மந்திரவாளை ஏத்துக்குன்னு நான் இன்னாத்துக்கோசரம் அந்த பனிமண்டலத்தை உடச்சு அவனை வெளியே கொண்டாடணும். ராணி, அவனை யார் காப்பாத்துறாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் வேடன் செய்வான். அது மட்டும் இல்ல, பனிமண்டலத்துல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் பார்த்திபனை நான் திரும்ப கொண்டு வர முடியும். 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்து மீண்டும் வெளிவந்த பார்த்திபனோட ஆத்மாவை அந்த வேடன் எரிச்சு அழிச்சிட்டான். இப்போதைக்கு பார்த்திபனை நம்மளால மறுபடியும் கொண்டு வர முடியாது. அதனால உன் புருஷனா இருக்கிற சித்தார்த்த தான் பார்த்திபனோட அவதாரம். அதான் சித்தார்த்துக்குள்ள இருக்கிற பார்த்திபனை வெளியே கொண்டு வந்துட்டா போதும். அவன் மூலமாவே வேடனை அழிச்சிடலாம். அக்கா, வேடனோட சக்தியை பத்தி உங்களுக்கே தெரியும். அவன் சூழ்ச்சியால தாடிக்காரனை ஜெயிச்சிட்டா. அதுக்காக தான் அந்த வேடனை பனிமண்டலத்துல இருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு முன்னாடியே நீ அவன்கிட்ட உன்னை நான் வெளியே கொண்டு வரேன், ஆனா நான் கேட்கிற வரத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னு அவன்கிட்ட நீ சத்தியம் வாங்கிக்கோ. அக்கா, சும்மாங்காட்டிய சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் அவன் செய்யலனா? வேடன் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அரசனா இருந்தவன். நீ மட்டும் அந்த வரத்தை வாங்கிட்டனா பனிமண்டலத்துல இருந்து வெளியே வர வேடன் அந்த வார்த்தைய நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பான். அதனால நீ அந்த அரண்மனைக்கு போன மறுகணமே நான் வேடனை விடுவிக்க சொல்லல. நான் சொன்ன வரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மந்திரவாளை வச்சு அந்த பனி மண்டலத்துல இருந்து வேடனை வெளியே விட்டுற. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா அவனாண்ட என்ன வரம் கேட்கணும்? நீ முதல்ல அந்த அரண்மனைக்கு போ. அதுக்கப்புறம் நீ வேடன் கிட்ட என்ன கேட்கணும்னு அங்க இருக்கிற பொம்மி உனக்கு சொல்லுவா. எங்க போச்சு? இங்க தானே நம்ம வச்சுட்டு போனோம். அந்த வால் எங்க போச்சு? அந்த வால் இங்க இல்லைன்னா வேற எங்க இருக்கும்? அத யார் எத்தனை போயிருப்பா? ஐயோ, தசாவதானியையும் வேடனையும் அழிக்க போற கருவி உனக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல் மூதாட்டியே? மகாபாரதத்துல சூதாட்டம் நடக்கும்போது அந்த தாயக்கட்டை முழுக்க முழுக்க சகுனியோட கையில இருந்தது. சகுனி என்ன நினைச்சு அந்த தாயக்கட்டையை உருட்டினானோ அதே மாதிரி எல்லாமே விழுந்தது. அந்த சூழ்ச்சியால தான் அவன் அதுல ஜெயிச்சான். அதே மாதிரி இந்த மந்திரவாள் உன் கையில இருந்தா மட்டும் போதாது. இதை எப்படி பிரயோகப்படுத்தணுங்கிற சூட்சமோ அந்த வேடனுக்கு பார்த்திபனுக்கு மட்டும்தான் தெரியும். சரிதான் மூதாட்டியே. அப்படின்னா நான் எப்படி அந்த வேடனை கொல்றது? சொல்றேன்.
இந்த மந்திரவாளை எடுத்துக்கிட்டு போய் பனிமண்டலத்துல நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வேடனை வெளியில கொண்டு வந்து அவனை நண்பனாக்கி அவன் மூலமா இந்த மந்திரவாளை எப்படி பிரயோகப்படுத்தணுன்ற சூட்சுமத்தை நீ கத்துக்கணும். அதுக்கப்புறம்தான் அந்த வேடனை உன்னால அழிக்க முடியும், தசாவதானியையும் கொல்ல முடியும். வேடனோட சாபம் நீங்க அவன் இந்த உலகத்தை ஆளணும்னா தசாவதானி பிறந்து 6வது நாள்ல அழிக்கணும். ஆனா நீ தசாவதானி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழிக்கணும். இது ரெண்டும் 2 பேருக்கும் நடக்கணும். அதுக்கு நீ வேடனை ஏமாத்தணும். மூதாட்டியே, நீ என்ன சொல்கிறாய் எனக்கு புரியவில்லை. வேடனை மட்டும் பொய் சொல்லி ஏமாத்தி அந்த தசாவதானியையும் வேடனையும் அழிச்சிடலாம்.